மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஃப்டர் லாங் டைம் உள்ள வீடியோ போடுறேன். சிவகார்த்திகேயன் அமரன் மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் கேரியரோட பிளாக் பஸ்டர் ஹிட்டு, அவரோட கேரியரோட பிளாக் பஸ்டர் ஹிட் அமரன் கொடுத்துட்டு இப்போ சுதா கொங்காரா கூட பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி 3 ஹீரோஸ் ஆல்மோஸ்ட். ஸோ SK25 இது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆகாஷ் பாஸ்கரன். சமீபத்தில் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு மேரேஜ் ஆச்சு. நம்ம தனுஷ் சிவகார்த்திகேயன்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்த மூமெண்ட், சிம்பான்னு தனுஷ் அண்ணன் ரீயூனைட் ஆன மூமெண்ட். அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் சார் வேட்டி சட்டையிலலாம் இருப்பார். ஸோ அந்த மூமெண்ட்லாம் நம்ம பார்த்தோம் ஆப்வியஸ்லி. ஸோ அவர் தான் ப்ரொடியூசர் இந்த படத்து. டான் பிக்சர்ஸ், DAWN டான் பிக்சர்ஸ். ஸோ SK25 ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதை பூஜா வீடியோ ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெட் ஜெயின் மூவிஸ் தலைவன் டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த பழைய புறநானூறு ஒரு கதை தான் இது ஆக்சுவலாக. சூர்யா அண்ணன் சூர்யா, நசிரியா மேடம், துல்கர் சல்மான் அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட். அதனால தான் இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணன், ஜெயம் ரவி அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம அதர்வா அண்ணன். ஸோ அவங்க ட்ராப் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க 3 பேருக்கு ஈக்குவலாக முட்டு கொடுக்குற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட். ஜெயம் ரவி அண்ணன் ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு மீசை மட்டும் வச்சுட்டு, SK அண்ணனும் ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு மீசை வச்சுட்டு வேட்டி சட்டையோடு வராரு அவர் ஃபேமிலியோட. ஸோ சுதா குமாரா மேடம் கூட, செண்பகமூர்த்தி சார் ரெஜைன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான். ஜிவி பிரகாஷ் அண்ணன் தான் மியூசிக் இந்த படத்தை தான் ஆப்வியஸ்லி. சுதா குமாரா படம்னாலே ஒரு பிரம்மாண்டம் தான். சூரரை போற்று, அதுக்கப்புறம் படமே மேடம் கையில் இல்லை. சூரரை போட்டிருக்கப்புறம் அப்போ தான் வராங்க. என்ன மாதிரி படங்க சூரரை போட்டுருவாங்கப்பா. படப்பிடிப்பு இனிதே தொடங்கியது. அவ்வளோதான். ஓகே, வெல்கம் SK25 இனாகுரேஷன். ஸோ அண்ணனோட 25வது படம். SK25னா அப்போ அண்ணன் தான் ஹீரோ. அதர்வா அண்ணன் ஒன்று அவர் ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை வில்லன் கேரக்டராக பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் ரவி அண்ணனும் வில்லனாக பண்ண போகிறோம். ஏதோ ஒரு ரோல்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க சினிமா வட்டாரத்தில். அண்ணன் வில்லனாக பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஜெயம் ரவி அண்ணன். கடைசியாக அவரை வில்லனாக நான் பார்த்தது அந்த ஆதி பகவான், அந்த டிரான்ஸ் கேரக்டரில் வில்லனாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இதில் தான் வில்லனாக பார்ப்போம் நினைக்கிறேன். அப்புறம் வேறு கூட இன்னொரு படத்தில் கூட வில்லனாக பார்த்தோமே, நிறைய 2-3 படத்தில் கூட சைடாக பண்ணியிருந்தார் எனக்கு. ஆனால் அவர் வில்லனாக எடுத்து அந்த ஆதி பகவான் கேரக்டர் வில்லன் தான். அதுக்கப்புறம் இதில் ஒரு வில்லன் கேரக்டர் கன்ஃபார்ம். எப்படியோ 3 பேரில் யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பாக வில்லன். அண்ணன் ஹீரோ, SK அண்ணன் ஹீரோ தெரிஞ்சிச்சு. ஒன்று அதர்வா இல்லை ஜெயம் ரவி, 2 பேரில் யாருன்னா வில்லனாக தான் இருப்பாங்க. ஹீரோயின் பற்றிலாம் இன்னும் வெளியே வரல நியூஸு. ஸ்ரீலீலா மேடம் இருக்கிறாங்க இந்த படத்தில். கிசிக்கா அண்ணாங்கள அவங்க இந்த படத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்போவே ஸ்ரீலீலா மேடமும் சிவகார்த்திகேயனும் ஒரு ஈவெண்ட்டில் பேசியிருந்தாங்க. 2 பேரும் கூடிய சீக்கிரம் படம் பண்ணுற மாதிரி இருந்தது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ படம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். சுதா கொங்காரா மேடம் டைரக்ஷனு சும்மாவே சொல்ல தேவையில்ல, நல்லா தான் இருக்கும். SK என்ன சும்மா தக்கன்னு இருக்கிறாரு. அமரனுக்கு அப்புறம் ஒரு பிளாக் பஸ்டர். அவர் லைஃப் டைம் கரியர்லேயே 300 crores மேலே போச்சு அமரன். ஃபஸ்ட்டு டாக்டரு, அப்புறம் டானு 200 crores போச்சு. மாவீரன் 100 crores போச்சு. பிரின்ஸு கொஞ்சம் சரியாக போகலை. பிரின்ஸு சரியாக போகாத அப்புறம் தான் டான் வந்தது. டான் பயங்கரமாக தூக்கி விட்டுருச்சு. அப்புறம் மாவீரன் வந்தது. மாவீரனும் பங்கமாக தூக்கி விட்டு நல்லா. ஆனால் பார்ப்போம், நான் சுதா கொங்காரா டைரக்ஷனில் அவங்கள மனசாட்சிடா.